அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோப் மேக்கிங் வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு பேஷனாக ஸ்டார்ட் பண்ணது. ஒரு பண்புரின்னு ஒரு ஆப்பில் லாக்டவுன் டைமில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சும்மா ஃபோன் ஸ்க்ரால் பண்ணும்போது ஓ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான். அங்கே கற்றுக்கிட்டது தான். அதுக்கப்புறமே எல்லாமே செல்ஃப் லேர்னிங் தான். பிகாஸ் பேசிக்கலி என்னோட சயின்ஸ் அவரோட பேக்ரவுண்ட் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தனால ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து கற்றுக்கிட்டு ஒரு 23 வரைக்குமே படிச்சுட்டே தான் இருந்தேன். சோப்னா என்னன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணல. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் படிச்சுட்டே இருந்தால் என்ன பண்ணுறது, நம்ம பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் தப்பாக கரெக்டான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 23 to 24 ஃபுல்லாமே வந்து சோப்ஸ் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸஸ் ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வீடியோஸ் வந்து என்னோட யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எப்படி வந்து வீட்டிலேருந்தே சோப்ஸ் அண்ட் அதர் காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸ் வந்து செய்யலான்ட்டு ஒர்க் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதுதான் என்னோட ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். அண்ட் நம்ம வந்து செஷனில் போயிடலாம். இப்போ பேசிக்கலி மெல்ட் அண்ட் போர் சோப் இது வந்து சும்மா நான் தியரி மாதிரி இருக்காது. இது வந்து சும்மா உங்களுக்கு ஒரு கைட் மாதிரி தான். இதில் இருக்கிறதே தான் நான் சொல்லுவேன்னு இல்லை. நீங்கள் வேணும்னா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இல்லைனாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் போடலாம், நான் மெசேஜில் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் சொல்லுவேன். அதுக்காண்டி ஒரு குரூப்லேயும் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நான் என்னென்ன கற்றுக்கிறேனோ அதில் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.